அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. கல்லரில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வார். அன்பார்ந்த நேயர்களே, சித்திர மாதம் 4ஆம் நாள் குருவாரம், வியாழக்கிழமை, தட்சிணாமூர்த்தி குருபகவான் வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த சதுர்த்தி தேதி மத்தியானம் 1:24 வரை இருக்கு. பின்னாடி பஞ்சமி வந்துடுது. கேட்ட நட்சத்திரம் நாளை காலையில் 6 மணி வரை இருக்கு. அதுக்கப்புறம் தான் மூலை வருது. சித்த யோகம் ராகுகாலம் 1:30 முதல் 3 வரை, யமகண்ட காலையில் 6 முதல் 7:30 வரை, குளிகன் 9 முதல் 10:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். அன்பான நேயர்களை, இன்று நாட்களில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இன்று சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறுது. ரிஷபத்தில் குரு பகவான் இருக்காரு. செவ்வாய் கடகத்தில் நீசம் அடைஞ்சிட்டாரு. கன்னியில் கேது இருக்கு. சந்திரன் இப்போ விருச்சிகத்தில் இருக்கு. அடுத்து கும்பத்தில் சனி இருக்கு. புதன், சுக்கிரன், ராகு மீனத்தில் இருக்காங்க. இந்த ராகு 13ஆம் தேதி, இன்னைக்கு சித்திரை மாதம் 13ஆம் தேதி, இன்னும் 9 நாள் தான் இருக்குது. பேச்சாக போகிறாரு. பேச்சாகி கும்பத்துக்கு வந்துடுவார். அன்பான நேயர்களே, இதுதான் இன்றைய கிரகத்தினுடைய நிலைமை. இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ராசி பலன்கள்கிட்ட போவோம் நம்ம. அப்போ மேஷ ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார். 4ல் செவ்வாய் நீசம் அடையுது. பொதுவாக 4ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதே தவிர, ஆனால் அவர் நீசம் அடைஞ்சிட்டாரு. 5, 6ல் கேது நல்லது தான். 7ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. சனி எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த குரு பகவானுக்கு இப்போ மேஷராசிகளுக்கு குருவும் சனியும் நல்ல இடத்துல இருக்காங்க. இது 2 தான் அவங்களுக்கு ஒரு நன்மை, நல்லதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் இப்போ குரு பவர் குறைஞ்சி போச்சு. அவர் 3ஆம் இடத்துக்கு போகிற மாதிரி பவர் வந்தாச்சு. அதனால் இப்போ இந்த 2ஆம் இடத்துக்குரிய பவர் வேலை செய்யுமாங்கிறது தெரியல. அதனால் இவர் இந்த சித்திரை மாதம் 28ஆம் தேதி அன்றைக்கி அவர் 24 நாள் தான் இருக்குது, பேச்சியாகிறாரு. அவர் பேச்சியாகிறது 2 மாதத்துக்கு முன்னாடியே அவர் போயிடுவான்னு சொல்கிறாங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பலன்லாம் தெரிஞ்சிருது. அதனால் மேஷராசின்களுக்கு குருபால் 3ல் தான் பலன் கொள்ளணும். இன்னும் 2 வருஷத்துக்கு கவனமாக நடந்து கொள்ளும். 3 நாள் குருவுக்கு சரியாக இருக்காது. அன்பான ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். குரு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு போயிட்டார். சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. ராகு 11ல் இருக்குது. இந்த ராகு பேச்சு திருப்பி 10ஆம் இடத்துக்கு வர போகிறார். சனியும் ராகு ரெண்டு பேரும் 10ஆம் இடத்துல. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். அப்போ அவர் 2 பாவி இங்கே 10ஆம் இடத்துல உட்கார்றான். அப்போ தொழில் அமோகமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதனால் இந்த நல்ல நாள், நல்ல எல்லாம் நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஜென்ம குரு. இந்த ஜென்ம குரு என்ன பண்ணுறாருன்னா இடம் மாற்றத்தை கொடுப்பார். இடம் மாற்றங்களை கொடுத்து நீங்கள் வேறு எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் செய்வார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடம் மாற்றம்னா வீடு மாறுறது, இப்படி ஏதாவது ஒரு சிரமங்களை கொடுப்பாங்க. தொழில் மாறுறது, வெளிநாட்டுக்கு போகிறது. வெளிநாட்டுக்கு போகிறதுலாம் நல்லது தானே. ஒரு வீடு இருக்கோம் சரியில்லை, இன்னொரு வீட்டுக்கு போகிறோம் நல்லது. வாடகை வீட்டில் இருக்கோம், சொந்த வீட்டுக்கு போகிறது நல்லது. இது மாதிரி காரியங்கள்லாம் செய்வாங்க. அது மாதிரி கடகராசி என்பதில் அவங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். விரயசானத்துக்கு வந்துட்டார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முடிஞ்சதுன்னா நல்ல விரயமாக பண்ணுவோம். இடம் வாங்க, வீடு கட்டுங்க, திருமணம் செய்த முடிந்தால். முடியலன்னா ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். குருபான் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு நல்ல நாள். உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்காரு. அதனால் உங்களுக்கு நன்மை. அன்பான சிம்மராசி என்பதில் நல்லதுதான் நடக்கும். 1 வருஷத்துக்கு உங்களுக்கு குரு பகவான் நல்ல நிலையில் இருக்காங்க. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் சனி பகவானும் ராகு 7ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் அது உங்களுக்கு அவ்வளோ தூரம்
நன்மை இல்லை. மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோ. 7ஆம் இடம் என்பது ரொம்ப முக்கியமான இடம் மனுஷனுக்கு வாழ்க்கையில். அதனால் நல்லதெல்லாம் கொஞ்சம் தடைப்படும். இருப்பினும் குரு பகவான் நன்றாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன். அடுத்து கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்தார். அதனால் கெட்ட வேலை ஏற்படுற மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகும். பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு சனி பகவான் 6ல் இருக்குது, நல்லது செய்வாங்க. இருந்தாலும் குரு பகவான் நல்ல நிலைமையில் இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வந்துடுறதா தான் பொருள். அந்த பவர் வந்து இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நல்லதெல்லாம் நடக்கும். பார்த்து நடக்கும். ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நிலைமை. நல்ல காரியங்களாக தைரியமாக செய்யுங்க. விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால் 8ஆம் இடத்துல இருக்கிறதா பொருள். இப்பொழுது 8ஆம் இடம் என்பது புதுசாக எதையும் பண்ணாதீங்க, புதுசாக முதலீடு செய்யாதீங்க, புதிதாக தொழில் ஆரம்பிக்காதீங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுனா ஏற்பாடு பண்ணாதீங்க. முன்னாடி ஏற்பாடு பண்ணி பணம் அதெல்லாம் கொடுத்து விசாரம் வந்ததுன்னா வரக்கூடுங்க. அதனால் இப்போ ஏதாவது புதுசாக பண்ணிங்கன்னா தடைப்படும், தாமதமாகும். அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க. வியாழக்கிழமை முதல்ல தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல பலன் தரும். தனுசு ராசி அப்புறங்களே உங்களுக்கு அருமையான நாள், யோகமான நாள். உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வந்துடுறார். நல்ல இடம், நல்ல நேரம். சனி 3ல், ராகு 4ல், திருப்பி அந்த ராகு 3ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அதுவுமே உங்களுக்கு அருமையான நாள். அன்பான தனுசு ராசி என்பவர்களில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கிடைக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான மகர ராசி என்பவர்களில் உங்களுக்கு 7டைய தாக்கம் இருக்கிறது. அது என்ன 1.5 வருஷம் இதுக்கு தான் செய்யுது. முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டுன்னு சொல்வார்கள். பார்த்து நடந்துங்க. குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இப்போ ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக நடந்துங்க. எதிர்ப்பு இருக்கும், அதிலையும் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. நல்ல பலன். அதனால் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கிறது. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சரியாக இல்லை. அதனால் குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். மீனராசி என்பதில் குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. சில பேர் சொல்கிறாங்க கேந்திர பலம் பெற்றால் சிறப்பாக செய்வாங்கிறது. குருவுக்கு வந்து 3 4 நல்ல இடங்களேங்கிறது என்னுடைய கருத்து. 3ஆம் இடம் 4ஆம் இடம் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய இடம். அதனால் அவர் 3 4 இருக்கும்போது நிச்சயமாக நல்லது செய்ய மாட்டார். ஆனால் அவருடைய பார்வை ஒன்றை குறிக்கிறது. எந்த இடத்த குறிக்கிறதுனா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி 10ஆம் இடத்தை பார்க்குற போது தொழில் நன்றாக இருக்கும். மற்றபடி மற்றதெல்லாம் சிரமமாக தான் இருக்கும். தொழில் நிறையா வரும். இப்போ வருமானம் நிறையா வந்து செலவானால் தெரியாது. அதனால் தொழில் நன்றாக இருக்குது மீனராசி என்பவர்களுக்கு. மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களால் 7.5 காலம் இருக்கிறது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை 7.5 சனி இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. காக்காயி சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க, நல்லதே நடக்கும். கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்க. இந்த வேயரு தோழி பொங்கல் விடமுண்ட கிண்டன் மிக நல்ல வீண தடவி மாசது திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உடவே புகுந்த. அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசவே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே என்று கோளறு திருப்பதிகம் இதை பாராயணம் பண்ணுங்க. அன்பான நேயர்களை உங்களுக்கு ஒரு கருத்து பதிவு பண்ணுறோம். தினம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கருத்தெல்லாம் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த பொருத்தம் பார்க்குற மாதிரியா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. நிறைய குழந்தைகள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு பெண் குழந்தையும் தடுமாறுறாங்க, ஆண் குழந்தைகளும் தடுமாறுறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா, முதல் குற்றம் பெரியவங்க, 2வது குற்றம் ஜோதிடர்கள். ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல ஜோதிடர் அணுகணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல ஜோதிடர் தான் சொல்கிறாங்க, எல்லாருமே நல்ல ஜோதிடர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த பொருத்தம் பார்க்குறதுக்கு ஜாதகம் ஒன்று கொடுத்தா நம்ம என்ன செய்யணும், எப்படி பொருத்தம் பார்க்கணும்னு கால விதான பத்ததி அப்படின்னு ஒரு பழைய நூல் இருக்குது. இது எங்கே வெளியிட்டிருக்காங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகாலில் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு நூல் ஆசிரியர் பேர் தெரியலையாம். அவ்வளவு ஏட்டில் இருந்திருக்கு. ஒரு பக்கம் பூரா ஏட்டில் வந்து வடமொழியில் இருந்திருக்கு. அதை எடுத்து தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. தமிழாக்கம் பண்ணிடுவது ஒரு பக்கம் வடமொழியும் ஒரு பக்கம் தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எழுதியிருக்காங்க, ஒரு பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2 ஜாதகத்தையும் ஆண் பெண் 2 ஜாதகத்தையும் ஒரே பஞ்சாங்கம் கொண்டு எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னு முதல்ல பாருங்க. ஒன்று வாக்கியமும், ஒன்று திருக்கணிதம், இல்லை சித்திரபட்சம், இல்லைன்னா சீனிவாசன் பஞ்சாங்கம், இப்படி ஏதாவது பஞ்சாங்கத்தை வச்சு எழுதிக்குன்னா
2ஐயும் பாக்கிய பஞ்சாங்கப்படியே கொண்டு வந்துருக்கோம். அடுத்து வந்து 2 வந்து எழுதினது நேரம்லாம் கரெக்டாக இருக்கா, எந்த ஊரில் இந்த குழந்தை பிறந்தது, அந்த ஊருடைய சூரிய உதயத்தை வச்சு எழுதியிருக்காங்களா, இல்லை வேறு ஜென்ரலாக சூரிய உதயத்தை எழுதியிருக்காங்களா, இதை முதல்ல ஆய்வு செய்வோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜாதகத்தை கணக்கு பண்ணி தசாபுத்தியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருவோம். அவங்களுக்கு நல்ல திசை 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு நல்ல திசை நடக்குதான்னு பாருங்க. கணவன் மனைவியில் 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு நல்ல திசை இருந்தால் போகிறோம் நடக்குதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் 2 ஜாதகத்திலே ஆயுள் பலம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆயுள் நன்றாக இருக்குதா பாருங்கள். ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆயுளும் நன்றாக இருக்கணும், ஆரோக்கியம்னா என்ன, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், பெரிய அளவில் நோய் வரக்கூடாது, 2 பேருக்குமே நோயினுடைய தாக்கம் இருக்கக்கூடாது. அப்படின்னால அது நன்றாக இருக்குதான்னு பாருங்க. எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்குமா, எதிர்காலம் நன்றாக இருக்கணும்னா அவங்களுக்கு தசை நன்றாக இருந்தால் தான் எதிர்காலம் இருக்கும். அதுக்கப்புறம் பொருளாதார கஷ்டம் இருக்காதுன்னு பாருங்கள். யார்த்தையாவது ஒருத்தர் காசு தங்குமா பாருங்க. 2 பேரும் ஓட்ட கையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, 2 பேரும் செலவாளியாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் சிக்கனமாக இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும். அந்த மாதிரி பாருங்க. அடுத்து வந்து குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது 2 பேருக்கும் அப்படின்னு 2 ஜாதியும் பாருங்க. அதுக்கப்புறம் ஹார்மோன்னா அணுக்கள்னு பேர், ரத்தத்தை பற்றியது. அந்த ரத்தத்தை பற்றியது எதில் பார்க்கணும்னா 7ஆம் இடத்துல தான் அதை கண்டறிய முடியும். அதனால் அந்த 7ஆம் இடம் எப்படி இருக்குது 2 பேருக்கும், 7ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் 2 பேருக்கு இருக்கணும். 7ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் 2 பேருக்கும் சுத்தமாக இருக்கும். ஒருத்தருக்கு 7ல் சனி, ஒருத்தருக்கு 7ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் அந்த ஜாதகத்தை நிச்சயமாக சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக யாருக்கு 7ல் சனி இருக்கோ இல்லாதவங்க உடம்பை பாதிக்கும், ஒற்றுமை போயிடும். இப்படியெல்லாம் கணக்கு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொருத்தம் பாருங்கிறாங்க. பொருத்தம் வந்து நட்சத்திரத்தை பொருத்த வச்சுட்டு 7 பொருத்தம் இருக்கும், 9 பொருத்தம் இருக்கும், பண்ணலான்னு எழுதி கொடுக்குறாங்க. இந்த ஜாதகத்தை நிச்சயமாக நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய ஜோதிடர்களாக இருந்தாலும் இந்த ஜாதகத்தை முறையாக ஆராய்ச்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. காசு நிறையா வாங்குகிறாங்க, ஆமாம், ஆயிரக்கணக்கில் வாங்குறாங்க பொருத்தம் பார்க்குறதுக்கு. ஆனால் அவங்க வந்து பொருத்தத்தை மட்டும் பஞ்சாங்கத்தில் இருக்குது பொருத்தம், அது நம்மளே கூட விவரம் தெரிஞ்சால் நம்மளே பார்த்துக்கலாம், இதுக்கு இவங்கள்ட்ட போக வேண்டியதில்லை. ஆனால் ஜாதகத்தை முறையாக ஆராய்ச்சி பண்ணணும். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பொருத்தம் பார்த்து சொல்கிறவங்களுக்கு இப்போ வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதான் பெரிய வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு நல்ல முறையில் ஜாதகம் பார்த்து கவனமாக பார்த்து சொல்கிறாங்களே இல்லையா, அவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த அங்கே போய் பார்த்தா அவர் பிரமாதமாக இருக்குன்னாரு, இந்த அவரத்தை போய் பார்த்தா அவர் பெரிய ஜோடுன்னு சொல்கிறாங்க, அவர்கிட்ட போய் பார்த்தா பிரமாதமாக பொறுத்த இருக்குங்கிறாங்க. ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ஆன உடனே 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. அது காரணம் என்ன, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கணக்கு இந்த ஜாதகத்தில் இல்லை, அதனால அவங்க பிரிஞ்சிடறாங்க. இதை நான் சமீபத்தில் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகத்தில் இந்த நிலைமை வந்துருக்கு. ரொம்ப சின்ன வயசு பாவம் அவருக்கு வந்து அந்த மாதிரி மனைவி பிரிஞ்சு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டான். இதை வந்து இங்கே ஒரு பெரிய ஜோடை தான் பார்த்தோன்னு சொல்கிறார். ஒரு 2 பேர்கிட்ட பார்த்தாங்க, பிரமாதமாக இருக்குது பொருத்தம் அப்படின்னு சொல்லி பேர் சொன்னாங்க. அந்த பேர் சொன்னது ஞாபகம் இருக்குது, என்னால் அந்த பேரை சொல்ல நான் விரும்பலை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் செஞ்ச தவறு இது வந்து அவர் அந்த தவறை பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுடைய நான் வந்து குற்றமாக நான் சொல்லலை. ஏன்னா அந்த அவங்க 2 பேருடைய வாழ்க்கையும் பார்த்து அந்த பொண்ணு கண்டிப்பாக இன்னொருத்தரை தேடி போயிடுவான். ஏன்னா பொண்ணு கிடைக்காதனால அந்த குழந்தை இல்லை, அதனால் அந்த பொண்ணை வேறு யாரும் விளையாடுறோம். இந்த பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கல்யாணம் ஆணி விவாதக்காரவங்களுக்கு பொண்ணு எப்படி கிடைக்கும்னு தெரியல. அதனால் ரொம்ப மனசு ரொம்ப இளமை பிராயம். எப்படி வாழ்றது, ஒரு குடும்பம் வேணுமா இல்லையா, மனைவி வேணுமா இல்லையா, மனைவி இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. அதனால் ஒரு ஆண் வந்து பெண் இல்லாமலும் ஒரு பெண் ஆண் இல்லாமலும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆண் பெண் சேர்ந்து வாழ்வது கூட ரொம்ப சிரமங்கள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால் அன்பான நேயர்களை நீ ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது நம்மளே கேட்டுருவோம், கொண்டே அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறோம். ஐயா முதல்ல 2 ஜாதகத்தையும் நன்றாக பாருங்கள், 2 ஜாதகத்துலேயும் ஆயுள் நல்லா இருக்கா, ஆரோக்கியம் நல்லா இருக்கா, எதிர்காலம் நல்லா இருக்கா, தசாபுத்தியெல்லாம் 2 பேருக்கும் நல்லா இருக்கா அப்படின்னு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது. ஐயா முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல கேள்வி கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயா பொருத்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஜோடனை நாடுங்கள். அன்பான நேயர்களே, நாம் வந்து எனக்கு எதுக்காக நான் இதை பல முறை சொல்லியிருக்கேன்,
திருப்பி திருப்பி நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா வாழ வேண்டிய வயசில் அவங்க பிரிஞ்சுறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், பெண்கள் வாழ வேண்டிய வயசில் கணவன் இல்லாமல் போயிடுறான். ரொம்ப சின்ன வயசில் பால்யத்தில் கணவன் இறந்துடுறாரு. ஒரு குழந்தையை கொடுத்துட்டு கணவன் இறந்துடுறாரு. அப்போ அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு சில பெண்கள் உத்தமப்பட்டுலாம் நிறைய இருக்காங்க. கடைசி வரையும் இந்த பையனே போகும், இது தான் நமக்குள்ளே தான் நமக்கு உலகம் அப்படின்னு அந்த பையனை நினச்சிக்கிட்டே வாழ்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமை! இந்த உலகத்தில் வாழ முடியுமா? அப்படி வாழ விடுவாங்களா? ஒரு பெண் தனியாக இருக்க விடுவாங்களா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இது நிறைய நான் பார்த்துட்டேன். இது பிராமண சமுதாயத்தில் இது நிறைய நடக்குது. ஏன்னு கேட்டால் சாஸ்திரம் படித்தவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு நட்டாமுடியா ஒரு ஜோதிடத்தை போய் பொருத்தத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. நான் எந்த யாரையும் நான் குறை சொல்லலை. நான் தான் கெட்டிக்காரன், நான் தான் நல்லா பார்க்குறேன்னு சொல்லலை. எனக்கு அவ்வளோ தூரம் தெரியாது. இருந்தாலும் நாம் எல்லாரும் நம்முடைய கடமை, நம்முடைய வருகின்ற குழந்தைகளை நல்ல முறையில் வாழ வைப்பது நம்முடைய கடமை. அன்பான நேயர்களை, நல்ல ஜோதிடர்களை, நல்ல மருத்துவர்களை, நல்ல ஆசிரியரை, நல்லவர்களை நாடுங்கள். நல்லதே நடக்கும். நாம் எல்லாரும் நலமுடன் வாழணும். நாம் எல்லாரும் நலமுடன் வாழணும். குழந்தைகள் கூட நம்முடைய குழந்தைகள். இப்போ நான் என்ன நினைப்பேன்னா, என்கிட்ட 2 ஜாதத்தையும் கொடுத்துட்டா பேத்தி பேரன் தான் நினைப்பேன். பொருத்தம் பார்க்குறது ஜாதகம் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா இப்போ பொருத்தம் பார்க்குற 25 வயசு கொடுத்தாங்க. எனக்கு 25, 27 பேத்தி பேரன் தான் இருக்கான். அதனால் நான் என்கிட்ட வரும்போது நம்முடைய பேத்தி பேரன், இந்த பேத்தி பேரனை நம்ம ஒன்றாக சேர்த்து விடணும். அவங்க சந்தோஷமாக வாழணும். அப்படி நம்ம பார்க்கின்ற பொழுதே எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு இது சரியில்லை, இது செய்யக்கூடாது, யார் சொன்னது, இது அந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது அப்படின்லாம் சொல்லி, அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஏதோ நிறைய தேவையில்லாத பிரச்சனை எடுத்து விடுறாங்க. அதனால் நல்லவர்களை நாடுங்கள். நல்லதே நடக்கட்டும். எல்லா வல்ல எம்பெருமான் சர்வேசனுடைய அருளாலும், வள்ளல் பெருமான் வள்ளி மணாளர் முருகப்பெருமானுடைய அருளாலும் எல்லாரும் எல்லா நன்மை பெற்று பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவு செய்கிறேன்.